ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 1 கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துருக்கோம். அதில் எண்ணெயும் நெய்யும் சம அளவு ஒரு 200 ml ஊற்றிருக்கோம். இப்போ அதில் சோம்பு, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் போட்டு தாளிச்சிக்கோங்க. பிரியாணிக்கு எப்போவுமே மசாலாவாக சேர்த்தா தான் எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போது இது வந்து 1-2 தெரியணுங்கிறதுக்கு தான் 1-2 தாளிச்சிருக்கோம் கிராம்பு பட்டையெல்லாம். அதே வந்து கிராம்பு பட்டையை வந்து தனியாக பேஸ்ட்டாக அரைச்சி சேர்க்கணும். அப்போ தான் அந்த பிரியாணி நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ அது மாதிரி தான் கிராம்பு பட்டையை அரைச்சி சேர்த்துருக்கோம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். இந்த பூண்டு வந்து 100 கிராம் அளவு தோல் உரித்து அதை அரைச்சி எடுத்துருக்கோம். அதே மாதிரி இஞ்சி ஒரு 50 கிராம் அளவு, அதையும் வந்து தோல் சீவி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி கலர் மாறி இருக்குது. அந்த ஸ்டேஜில் வெங்காயம் சேர்த்துக்கிறோம். ஒரு 5 பெரிய வெங்காயம் அதை நைஸாக நறுக்கி அதில் சேர்த்துருக்கோம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து தக்காளி ஒரு 4 தக்காளி, அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து பச்சை மிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 10 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் 1 கிலோவுக்கு நல்லாயிருக்கும், காரமாகவும் நல்லாயிருக்கும். 1-2 கீரி தான் சேர்த்துருக்கோம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதங்கி மசாலாலாம் நல்லா கலர் கொடுக்கும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் பத்தலைனாலும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் மிதக்குது. அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மசாலா தூள்லாம் சேர்க்க போகிறோம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், அடுத்து மஞ்சத்தூள் கொஞ்சம் 1/2 ஸ்பூன். இப்போது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். அடுத்து நம்ம சிக்கன் சேர்க்க போகிறோம். 1 கிலோ பிரியாணிங்கையில் 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கன் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ 1 கிலோ சிக்கன் எடுத்து அதை கழுவி மஞ்சத்தூள் தடவி ஊற வச்சிடணும். இப்போ அதை இதில் சேர்த்துக்கிறோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த கறியோட இது மாறணும், கொஞ்சம் வதங்கி கலர் மாறும், அதுவும் தெரியும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 குழிக்கரண்டி அளவு தயிர் சேர்த்துக்கிறோம். அதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போயே பிரியாணி வாசம் நல்லா வருது. நல்லா வதங்கி எண்ணெயும் மிதக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். 1 கிலோன்னா 2 லிட்டர் தண்ணி அளவு ஊற்றியாச்சு. இப்போது இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்ததும் இப்போ மேலே கொத்தமல்லி இலையை கொஞ்சம் மேலே தூவி விட்டுக்கிறோம். ஆல்ரெடி நம்ம புதினா வதக்கியிருக்கோம். புதினா வதக்கணும், கொத்தமல்லி சும்மா தூவி விட்டால் போதும். நல்லா கொதிச்சு வரும் தண்ணி. அந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை போட்டுக்க வேண்டியதுதான். ஜீரக சம்பா அரிசி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கோம். இப்போ அந்த அரிசியை சேர்த்துக்கிறோம். அரிசி போட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதித்து ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 90% நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எலுமிச்சப்பழம் ஒன்று எடுத்து அதை வந்து சாறு எடுத்து புழிஞ்சு விட்டுக்கிறோம். இது எதுக்கு விடுறோம்னா அரிசி சாதம்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும், நல்லா பொல பொலன்னு இருக்கும். இப்போது ஒரு 95% நல்லாவே வெந்திருக்கு. இனிமேல் தான் நம்ம டம் பண்ண போகிறோம். இப்போ அதை ஒரு மூடி போட்டு தனியாக தரையில் கீழே இறக்கி வச்சு அது மேலே ஒரு வெயிட்டு தூக்கி வச்சு நம்ம வந்து நெருப்பு எடுத்துக்கிறோம். அதை வந்து சுற்றி மேலே கொஞ்சமும் அந்த பாத்திரத்தில் அடியில் கொஞ்சமும் சுற்றி போட்டு விடணும். அப்போ அந்த ஹீட்லேயே மீதி வேக வேண்டிய அந்த 5% நல்லா வெந்துடும். தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். ரொம்பவே டேஸ்டான சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த நெருப்பெல்லாம் அணைஞ்சு அந்த சாம்பல் மட்டும் இருக்கும். ஓப்பன் பண்ணோம்னா அருமையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.